வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் பற்றிய முக்கியமான சில தகவல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். எப்படி படித்தா ஈஸியாக இதில் வெற்றி பெறலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸாம் டேட் எப்பொழுது வரும், இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க மெசேஜில். ஸோ உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எஸ்சிடிசி எக்ஸாம் 2023 நடந்துச்சு இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட் க்ளோஸ் பண்ண ஒரு 20 டேஸ்ல எக்ஸாம் டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ரொம்ப சீக்கிரமாகவே கொடுத்துட்டாங்க. அதன்படி பார்த்தா இந்த தடவை டிஎன்எஸ்டிசி எக்ஸாமுக்கு உடனே கூட வந்துடலாம். மேபி உங்களுக்கு ஒரு 1 மந்த் டைம் கொடுத்து இமீடியட்டாக எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட்டு நேற்றோட க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த 3 நாள் எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்னெல்லாம் எடிட் பண்ண முடியும்னு முன்னாடியே அவங்க சொல்லியிருந்தாங்களோ அதை மட்டும் தான் எடிட் பண்ண முடியுது. மற்றது எதுவுமே எடிட் பண்ண முடியல. தேவையான சில இன்ஃபர்மேஷன் எடிட் பண்ணிக்கலாம். சிலதெல்லாம் பண்ண முடியாதுன்னு கொடுத்துருந்தாங்களே, அது எதுவுமே பண்ண முடியல. கரெக்டாக பார்த்து உங்களுக்கு எதெல்லாம் எடிட் பண்ண முடியுதோ அதெல்லாம் முடிச்சிருங்க. ஏன்னா 3 டேஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் எடிட் பண்ணிட்டா உங்களுக்கு சேஃபர் சைட். அதுக்கப்புறம் டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 1 மந்த்தில் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதனால இது வரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்க கூட இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக உங்களால் நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். 1 மந்த் டைமே போதுமானதாக இருக்கும். மேபி அவங்க டேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த 1 மந்த்க்குள்ளேயே நீங்கள் நல்ல ஸ்கோர் வாங்குற அளவுக்கு படிச்சிடலாம். இன்னும் ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, நம்ம காம்படிஷன் ரொம்ப கம்மி. ஏன்னா உங்களுக்கு நியூஸ் பேப்பர் அப்டேட் படி 10,000 மெம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. நேற்று லாஸ்ட் டேட்டு அப்படி அப்ளை பண்ணியிருந்தாலும் ஒரு 1000 மெம்பர்ஸ் தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு ஒரு 11,000 மெம்பர்ஸ் தான் உங்களுக்கு காம்படிஷன். அப்போ அதுக்குள்ளே கண்டிப்பாக இவங்க கொடுத்துருக்கக்கூடிய போஸ்டிங் உங்களால் போக முடியும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த 100 மார்க்ஸுக்கு நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு வேலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான். ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸு. நீங்கள் இந்த தியரியில் மார்க் 100க்கு கரெக்டாக எடுத்துட்டீங்க, ஓரளவுக்கு மார்க்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் தான். உங்களுக்கு நீங்கள் அடுத்த லெவல் கைடன்ஸே உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் இந்த எக்ஸாம் கரெக்டாக கிளியர் பண்ணிட்டீங்கனாலே போதுமானது. அடுத்து ப்ராக்டிக்கல் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி டிரைவ் பண்ணுறீங்களோ அதே போல தான் உங்களுக்கு சில டெக்னிக்கலாக என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு கேட்க போகிறாங்க. அதை நீங்கள் டிரைவ் பண்ணி காட்டிக்க போகிறீங்க. ஸோ மெயின் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த 100 மார்க்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ எப்படி படித்தா ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற டிப்ஸ் நான் கொடுத்துறேன். இப்போ பார்ட் ஏ இருக்கு இல்லையா, அது தமிழ் கொஸ்டின்ஸு. தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. உயிரெழுத்துக்கள் எத்தனை, மெய்யெழுத்துக்கள் எத்தனை, திருக்குறளில் என்ன அதிகாரம், அது போலலாம் கேட்டிருக்காங்க. அது போல் கொஸ்டின்ஸ் சிலது கேட்பாங்க. சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெப்த்தாக வரும். எப்படின்னா புக்கு உள்ளேருந்து கேட்பாங்க. சில சொல்லின் பொருள், இப்போ நிரந்தரம் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன, அப்புறம் சில பாட்டோட லைன் கொடுத்துட்டு இதில் என்ன மீனிங்கு, இப்போ கலன்னா என்ன, அணிகலன், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் புக்கு உள்ளேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸு. ஆனா, அதுவுமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா, கான்ஃபிடென்ட்டா நீங்க அட்டெண்ட் பண்ணணும் அப்டின்னா, கொஞ்சம் படிக்கணும். 6த்துலேருந்து 10த் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக் கொஸ்டின்ஸ் படிக்கணும். அப்புறம் பாரதியார் பத்தி கேட்கலாம், பாரதிதாசன் பத்தி கேட்கலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாரி அந்த குவாட்ஸ்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது தமிழ். தமிழ பொறுத்தவரைக்கும் நீங்க 50க்கு ஒரு 20 மார்க்ஸ் கம்பல்சரி எடுக்கணும். அப்படி எடுத்தா தான் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கே கரெக்ஷன் போகும். சரிங்களா? அதனால அந்த 20 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பொது அறிவு வினாக்கள். இந்த பொது அறிவு வினாக்கள்லே கணிதமும் கவர் ஆயிடும். கணிதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 10லேருந்து 12 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அது இல்லாம கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கு. அதாவது நிமிட கணக்கு, ஒரு வட்டி கணக்கு, இது போல தான் கேட்குறாங்க. ஆனா பேருந்து அப்படிங்கிற அந்த டேர்ம் இருக்கிற மாரி நீங்க படிச்சுக்கணும். 6த்துலேருந்து 10த் வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸ் புக்ல பேருந்து பத்திய கொஸ்டின்ஸ்லாம் என்ன குடுத்துருக்காங்க, ஒரு பெட்ரோல் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் குடுத்திருந்தா, அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். அந்த மாரி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் ஒரு 2, 3 கொஸ்டின் கேட்கறாங்க. அதாவது இந்த படத்துல எத்தன முக்கோணங்கள் இருக்கு, அது போல கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இவங்க என்ன உறவு முறை, அந்த மாரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அப்புறம் இந்த புக்லாம் அடுக்குந்து ஏபிசிடி இந்த ஆர்டர் என்ன, அது மாரி ஒண்ணு கேட்டிருக்காங்க. அது போல இல்லன்னா வேற மாரி லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின் கேட்கலாம். இது போல ஒரு 3, 4 கொஸ்டின் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் ஜிகேவ பொறுத்தவரைக்கும் நெறையலாம் உங்கள குழப்பல. உங்களுக்கு சில விஷயங்கள் பேசிக்கா தெரிஞ்சிருக்கா? இப்போ ஒரு நீர்வீழ்ச்சி எங்க இருக்கு? ஒரு சரணாலயம் எங்க இருக்கு? அது போல பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அரசியல் பத்தி அதிகமா கேட்கலனாலும், ஒரு எத்தனை கட்சிகள் இருக்கு? எத்தனை தொகுதிகள் இருக்கு? எத்தனை மாவட்டங்கள் இருக்கு? இது போல பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி கொஸ்டினா தான் இருக்கும். ஆனா ஜென்ரலா ஸ்கூல் புக்லேருந்து அந்த கொஸ்டின்ஸ் படிச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸி. சோசியல் சயன்ஸ் கவர் பண்ணாலே அந்த கொஸ்டின் கவர் ஆயிடும். இது போல பொது அறிவு வினாக்கள் ஈஸியா தான் இருக்கும். அடுத்தது மெயினா நீங்க எதுக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கொஸ்டின்ஸ். அதாவது தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள். அது ஒரு 30 மார்க்கு கேட்குறாங்க. அந்த கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்ட்டா அடிக்கணும்.
எப்படின்னா உங்களுக்கு இந்த போக்குவரத்து சின்னங்கள் அதெல்லாம் ஓரளவுக்கு நீங்க அட்டெண்ட் பண்ணிடுவீங்க. ஆனா வாகனம் பத்திய ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்க படிச்சிருக்கணும். இது ஃபுல்லாவே முழுதுமே எதுலேருந்து எடுக்குறாங்க கொஸ்டின்ஸ்னா, ஐஆர்டி புக் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான். ஐஆர்டில குடுத்துருக்கக்கூடிய கேள்விகள் தான் வந்திருக்கு. வேற எதுவுமே வெளியிலேருந்துலாம் வர கிடையாது. அதுலயும் முக்கியமா ஒரு 70லேருந்து 75% நான் அனலைசிஸ் பண்ண வரைக்கும், உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் வருது. பின்னாடி வந்து ஒவ்வொரு டாபிக் பின்னாடி ஃபில் இன் த பிளாங்க்ஸ் குடுக்குறாங்க, மேட்ச் குடுக்குறாங்க. அதிலேயே மேக்ஸிமம் கவர் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா, அதுக்கு நீங்க 4 புக்கையுமே தெளிவா படிச்சிருக்கணும். அது ஒரு 4 புக் இருக்கு. அந்த 4 புக்லயுமே இருக்கக்கூடிய கேள்விகள் தான் வருது. 75% புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் வருது. உள்ளேருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. டாபிக் உள்ளேருந்து ஒரு 20, 25% கேட்குறாங்க. அது வந்து ஓரளவுக்கு டெப்த்தா வந்து கேட்கறதுக்காக, டஃப் வைக்கிறதுக்காக கேட்குறாங்க. ஸோ மொத்தமா ஆனா ஐஆர்டி புக்க தெளிவா படிச்சுட்டீங்க அப்டின்னா, அந்த 30க்கு 30 மார்க்குமே உங்களால வாங்க முடியும். இப்ப நான் என்னன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தனோ, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் குடுக்குறேன். அந்த ஸ்டடி மெட்டீரியல படிச்சாலே நீங்க ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். அதுல என்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலா சொல்லிர்றேன். தமிழ பொறுத்தவரைக்கும் 6த்துலேருந்து 10த் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் கொஸ்டின்ஸும் இருக்கும். அதாவது லைன் பை லைன் நான் குடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாம புக் பேக் கொஸ்டின்ஸுமே ஃபுல்லா குடுத்துர்றேன். ஸோ, அதுல பார்த்தீங்கன்னா, நீங்க படிச்சுட்டாலே நீங்க புக்க எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் இருக்கு. சூஸ் த பெஸ்ட் ஆன்ஸர் மாரி தான் இருக்கும். 4 ஆப்ஷன் இருக்கும். கீழ வந்து விடை இருக்கும். அத படிச்சாலே தமிழ் ஃபுல்லா கவர் ஆயிடும். அப்புறம் உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங்க்கு இப்ப நான் சொன்னது எல்லாமே. இந்த கொஸ்டின்ஸ் மேத்ஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எப்படி கேட்பாங்களோ, அது போல கொஸ்டின்ஸு. அப்புறம் இந்த உறவு முறைகள் கொஸ்டின்ஸு. இது போலலாமும் நான் குடுக்குறேன் நோட்ஸ்ல. அப்புறம் லாஸ்ட்டா வந்து டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் இது ஃபுல்லா முழுக்க முழுக்க ஐஆர்டி பேஸ்டு கொஸ்டின்ஸு. தென் கொஞ்சம் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் டிரைவர் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். அதுக்குரிய ஆன்ஸரோட இருக்கும். ஆனா அதுவுமே ஐஆர்டி புக்லேருந்து தான் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே இப்ப நான் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு சில டாபிக் தான் இருக்கு. அதையும் நான் முடிச்சு குடுத்துருவேன். எக்ஸாம்க்கு முன்னாடியே உங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த 4 புக் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தரவா இருக்க மாரி குடுத்துருவேன். இப்ப டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் நெறைய குடுத்துருக்கேன் புக்ல. அது இல்லாம வரக்கூடிய ரீசென்ட்டா போற டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் எகைன் நான் வந்து கொரியர் பண்ணிடுவேன். உங்களுக்குள்ள கையில வந்து அந்த டாக்குமெண்ட் இருக்கும். அந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு குடுத்துருவேன். அது மட்டும் இல்லாம, நீங்க ஒரு அமௌண்ட் பே பண்றீங்க இல்லையா? அந்த ஒரே அமௌண்ட்ல தான் நாங்க வந்து என்ன பண்றோம்னா, டெஸ்ட் பேட்சாவும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப கம்மி தான். நீங்க வெளியில விசாரிச்சு பார்த்தா தெரியும். இந்த ஒரு அமௌண்ட்ல உங்களுக்கு டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்றோம். அப்புறம் மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்றோம். இப்ப டெஸ்ட் பேட்ச பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, 6த்லாம் முடிச்சாச்சு. இப்ப நாளைக்கு 7த் முடிச்சுருவோம். தமிழ் ஆல்ரெடி முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும். நான் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் குடுத்துட்டுருக்கேன். எப்படின்னா, உங்களுக்கு ஒரு பர்ட்டிகுலர் பேஜஸ் குடுத்துருவேன். நான் புக் குடுக்குறோம் இல்லையா? அந்த புக்லேருந்து இந்த பேஜஸ் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிடுவேன். எக்ஸ்ட்ரா பிடிஎஃப் ஏதாவது இருந்தா, பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலகிராம்ல அட்டாச் பண்ணிடுவேன். அதிலேயே நீங்க 2த்தையும் படிச்சுட்டு வந்தாலே போதும். அந்த டெஸ்ட் கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணாலே உங்களுக்கு தமிழ் கொஸ்டின்ஸ் கவர் ஆயிடும். ஆல்ரெடி இப்ப பாதி போர்ஷன் கவர்டு. மீதிய நான் முடிச்சு விட்டுருவேன். அதுபோல டெக்னிக்கல் கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பேட்ச்சருக்காக ஓரளவுக்கு பாதி டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் முடிச்சாச்சு. இந்த 4 புக்லேருந்து நான் கலந்து குடுத்துட்டுருக்கேன். ஏன்னா ஒரே மாரி போனா சரி வராதுன்னு கலந்து குடுத்துட்டுருக்கேன். அதிலேயே பார்த்தீங்கன்னா, இப்ப பாதி டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஏன்னா நான் குடுக்கக்கூடிய டெஸ்ட்ல உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். கொஸ்டினுக்குரிய ஆன்சர் கீ நீங்க பார்த்துக்கலாம். நீங்க தவறுதலா இருந்தா அந்த ஆன்சர் கரெக்ட்டா அது என்ன கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத காட்டிடும். ஸோ அந்த அளவுக்கு கிளியரன்ஸ் இருக்கும். அதனால டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் பொறுத்தவரைக்கும் அதுவும் ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு. இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன குடுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜிகே கொஸ்டின்ஸ், மேத்ஸ் கொஸ்டின்ஸ் இப்ப நான் சொன்னேன் இல்லையா? உறவு முறைகள் அதெல்லாம் பத்தி, அப்புறம் பிக்சர்ஸ் உங்களுக்கு எப்படி கேட்பாங்களோ, சில பிக்சர்ஸ் குடுத்து இதுல எத்தன முக்கோணம் இருக்கு, கட்டம் இருக்குலாம் சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி குடுத்துருவேன். முடிஞ்ச அளவு அந்த டெஸ்ட் தான் அடுத்து இருக்கும். அடுத்து டெக்னிக்கல் கொஸ்டின்ஸும் டெஸ்ட் வச்சுருவேன். ரிமைனிங் தமிழும் முடிச்சுடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயினா கடைசியா வந்து முழு மாதிரி தேர்வு. அதுதான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அத நீங்க முழு மாதிரி தேர்வு எழுத எழுத உங்களுக்கு நல்ல பிராக்டிஸ் வந்துரும். கன்ஃப்யூஷன் இல்லாம ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து வந்துரும். அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் குடுத்துருவேன். ஸோ தேவைப்படுறவங்க இந்த நம்பர கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெட்டீரியலும் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். அதே சமயத்தில டெஸ்ட் பேட்ச் வச்சு உங்கள ஓரளவுக்கு தியரில நல்ல மார்க் ஸ்கோர் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துருவோம். இப்ப நீங்க புதுசா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றவங்களா இருந்தாலும், உங்களுக்கு நாங்க டெலகிராம் குரூப் லிங்க்ல நீங்க பழைய டெஸ்ட் எல்லாமே அட்டெண்ட் பண்ற மாரி தான் குடுத்துருப்போம். அதனால நீங்க அத பத்தி கவலைப்பட வேணாம். அதுபோல ஒவ்வொரு குரூப்லயுமே ஒரு பர்ட்டிகுலர் மெம்பர்ஸ் தான் ஆட் பண்ணுவோம். அதிகமா ஆட் பண்ண மாட்டோம். ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு அக்சஸ் பண்ண ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால, கம்மியா தான் ஒவ்வொரு குரூப் டெலகிராம் குரூப்லயும் நாங்க வந்து மெம்பர்ஸ் ஆட் பண்றோம். அதனால இப்ப புதுசா ஜாயின் பண்றவங்க பழைய கொஸ்டின்ஸ் எல்லாமே டெஸ்ட் லிங்க் இருக்கும். அதெல்லாமே அட்டெண்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே தேவைப்படுறவங்க வாங்கிக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.